முருகனை இழிவுபடுத்தும் போது பேசாம இருந்தீங்க. சிவனை இழிவுபடுத்தும் போது எல்லாரும் பேசாம இருந்தீங்க. அதனால இன்னைக்கு ஐயப்பனை இழிவுபடுத்தும் போது நீங்க எல்லாம் பேசாம இருங்க. வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும். இப்பதான் கொஞ்சம் முன்னாடி பெரியவங்களை மதிங்க, பெரியவங்களை வீட்டுல இருக்க வைங்க, பெரியவங்களுடைய சொல் கேளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு கொடுத்திருந்தேன். இப்போ ஒரு விஷயம் காதுக்கும் மனசுக்கும் ரணத்தை கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் வந்தது. யாரோ இசைவாணியா, இசைக்கெல்லாம் அரசிகள், இசைக்கெல்லாம் பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்கும்போது ஏதோ ஒரு பெண் அது பாடிய அந்த பாடல் வரி இது எப்படி தெரியுமா இருக்கு? முருகனை இழிவுபடுத்தும் போது பேசாம இருந்தீங்க, சிவனை இழிவுபடுத்தும் போது எல்லாரும் பேசாம இருந்தீங்க. அதனால இன்னைக்கு ஐயப்பனை இழிவுபடுத்தும் போது நீங்க எல்லாம் பேசாம இருங்க. இன்னும் எல்லாத்தையும் இழிவுபடுத்துவாங்க. அந்த பெண்ணுக்கு என்ன தெரியும்? முதல்ல மதம் வாரியாக ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்தை இழிவுபடுத்துறதுங்கிறத முதல்ல நிப்பாட்டணும். நம்ம மறுபடியும் இழிவுபடுத்த ஆரம்பிக்கிற ஒரு சீப்பான ஒரு புத்தி நம்ம மதங்களுக்கு கண்டிப்பா இல்லைன்னு நினைக்கிறேன். அதனாலதான் முக்காவாசி யாரோ எப்படியோ போங்க அப்படின்னு விட்டுறோம்னு நினைக்கிறேன் நான். அதுவும் ஒரு காரணமா கூட இருக்கலாம். எங்களுடைய முன்னோர்கள் எங்களுக்கு வழிபாட்டு முறைகளை எந்த வகையில கத்துக் கொடுத்துட்டு போயிருக்காங்களோ அந்த வகையில நாங்க பயணப்பட்டுட்டு இருக்கோம். உனக்கு போகணும் என்ன வரி அத ஐ ஆம் சாரி ஐயப்பா, உள்ள வந்தா என்னப்பா தானே, தாராளமா போயிட்டு வந்தவங்க. எங்க ஒரே முறை எங்க இப்ப நீ பயணம் போயிட்டு வா பார்க்கலாம், நாங்க அனுமதி கொடுக்குறோம் எல்லாரும். எங்க போயிட்டு வா, சின்ன பின்னமா தான் திரும்பி வருவேன். சரியா? தேவையில்லாமல் மதங்கள் தான் மதங்களை இழிவுபடுத்துற நோக்கத்துக்கு போகுதுன்னா அதுக்கான காரணங்கள் நாமளா தான் இருப்போம்னு எனக்கு தோணுது. எதிர்ப்புங்கிறது சாதாரணமா இருக்கக்கூடாது. நம்ம மத்த மதங்களை எந்த குற்றமும் சொல்றது கிடையாது, மதம் மாறுங்கன்னு சொல்றது கிடையாது, மதத்தை இந்த கடவுள் அப்படி அந்த கடவுள் அப்படின்ற ஒரு பிரச்சனைக்குள்ள போறதே கிடையாது. நீங்க ஏன் வம்பழுத்துட்டு வர்றீங்க? நாங்க அதுவும் தெய்வம் தான், அதுவும் இறைவன் தான், நீங்க வழிபாடு பண்ணுங்க, உங்களுடைய நம்பிக்கையில நாங்க எந்த காலத்திலயுமே துளி கூட குறுக்கிடுறது கிடையாது, குறை சொல்றதும் கிடையாது. ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, அமைதியா இருக்கிறதுல ஒண்ணுமே இருக்காதான், இந்த ஆரவாரம் பண்ணுதுகள்ல அதுகிட்டதான் எல்லாமே இருக்குமா. அந்த மாதிரி உங்ககிட்ட தான் எல்லாமே இருக்குன்றத அடிக்கடி ப்ரூவ் பண்ணிட்டே இருக்கீங்க. பாட்டோட வரிகள் என்ன அந்த மாதிரியான வரிகள், ஏதோ ரஞ்சித் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தர் வேற அந்த படம் எடுத்து அந்த பாட்டுக்கான வரிகள் கொடுத்ததோ ஏதோ ஒண்ணு அவரையும் சேர்த்து சொல்றாங்க. இதுக்கெல்லாம் காரணம் நாம தான் விட்டு கொடுத்து அமைதியா இருந்து இன்னைக்கு தெய்வத்தோடைய மக்கள்கிட்ட கை வைக்கிறது போய் இப்ப தெய்வத்தவே கை வச்சு தேவையில்லாத வரிகள், அதுவும் இந்த மாதிரியான லட்சாதி லட்சம் கோடான கோடி ஐயப்ப பக்தர்கள் எவ்வளவு ஒரு துடியா விரதம் இருந்து ஐயப்பனை தரிசனம் பண்ண போற நேரத்துல இந்த மாதிரியான வரிகள் ஊடகத்துல வருது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய மன வேதனையை கொடுக்குது. அந்த பெண்ணுக்கு என்ன தெரியும்? வழிபாடுனா என்ன தெரியும்? முதலாவது நீ சிலுவையை போட்டுட்டு அந்த பாடலை பாட உனக்கு என்ன தகுதி இருக்கு? முறையாக ஒரு தெய்வத்தினுடைய பாடல் பாடுவதற்கு கூட விரதம் இருந்து அதற்குரிய வழிபாட்டு முறைகளை முறையாக செய்துதான் அந்த பாடல் வரிகளை பாடுவதற்கு கூட தகுதியை வளர்த்துக்கிட்டு பாடின பாட்டைத்தான் நாங்க இன்ன வரைக்கும் ஆலயங்கள்லையும் எங்களுடைய வேண்டுதல்களினுடைய மாலை அணிவித்த போது கேட்கக்கூடிய பாடல்களும் அப்படித்தான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு மியூசிக்கை தட்டிட்டு ஏதோ ஒரு பேண்ட் சட்டை போட்டுட்டு நீ பாட்டுல வர்ற வார்த்தையை பாடிட்டு போயிருக்கேன்னா அந்த பெண் மன்னிப்பு கேட்டு இந்த பாடல் சமூக ஊடகத்துல பரவாத மாதிரி செஞ்சீங்கன்னா அதுதான் நீங்க நம்மளுடைய கடவுளுக்கு செய்யற மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அல்லாது கடந்து போவோம் எனத்தவோ அப்படின்ட்டு போனீங்கன்னா கண்டிப்பா நாளைக்கு இன்னொரு குரூப் வரும், இன்னும் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா தெய்வங்களையும் ரொம்ப ரொம்ப கேவலப்படுத்தி அது செய்யறதுக்கு நாமளே காரணமா இருக்கோம் அப்படிங்கிறது மன உறுத்தல் எல்லாருக்குமே இருக்கணும். எங்களுக்கும் இருக்கு. இந்த ஊடகத்தை சரியான முறையில பயன்படுத்தி அந்த பாடலை அகற்றும் வரைக்கும் போராடுங்க. இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, கண்டிப்பா அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் பேச மாட்டாங்க. அது எப்பவும் கண்டது தானே. இதை விட எவ்வளவோ பிரச்சனைகள் வரும்போது கூட அதை கண்டுக்க மாட்டாங்க. ஆனால் நம்மளுடைய போராட்டம் எப்படி முருகனை பேசும்போது அந்த வீடியோ நீக்கப்பட்டதோ, சிவனை பேசும்போது அந்த வீடியோ நீக்கப்பட்டதோ, அதே போல இந்த ஐயப்பனை பற்றி பாடிய பாடல் நீக்கப்படணும். இந்த சமூக வலைத்தளத்துல வரவே கூடாது. அது மிக மிக தவறு. நம்ம இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில அதை கடந்து போறோம், நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், கடந்து போறோம். ஏன்னா நாளைக்கு வரக்கூடிய நம்மளுடைய குழந்தைகள் அதுக்கெல்லாம் அந்த பாட்டை கேட்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கும். பெண்கள் யார் ஐயப்பன் கோவிலுக்கு போக கூடாது? சின்ன குழந்தைகள் தாராளமா போலாம், 45 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தாராளமா போலாம், மத்தவங்க போகத்தான் கூடாது. அது எங்களுடைய முன்னோர்கள் செய்த ஒரு முறை.
எங்களுக்கு அவங்க என்ன வழி காமிச்சிருக்காங்களோ அந்த வழியில போக விடாம பல வகையா குழப்பத்தை உண்டாக்கி இன்னைக்கு சாமின்னா ஏதோ சாதாரணமா பக்கத்து வீட்டு நண்பர் மாதிரி ஆனதுனாலதான் இன்னைக்கு எவ்வளவோ இழப்புகள், எவ்வளவோ நஷ்ட கஷ்டங்களை வந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க மக்கள். இன்னும் வழி மாத்தி ஒரு தேவையில்லாத விஷயங்களை மக்கள் கிட்ட பரப்புறத மக்களாகிய நீங்க, தெய்வ நம்பிக்கையுடைய நீங்க, ஐயப்பனுடைய பக்தர்கள் இந்த நேரத்துல கண்டிப்பா தடுத்தாகணும். ஐயப்பனுடைய பக்தர்கள் கோடி பேர் இருக்கீங்க. நீங்க எல்லாம் சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த பதிவை அடுத்து யாரும் கேட்காத அளவுக்கு நீக்க முடியும். எதுக்காக இந்த ஒரு பாடல்? சிலுவை அணிந்துகிட்டு நீ எப்படி இந்த பாட்டை பாடலாம்? பேண்ட் சட்டை போட்டுட்டு சிலுவை போட்டுட்டு ஒரு தெய்வத்தினுடைய பெயரை உச்சரிக்க உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அது முதல்ல நீக்கிறதுக்கான முயற்சி எல்லாருமே எடுக்கணும். இந்த வீடியோ பதிவு எத்தனை பேர் பார்ப்பீங்க எனக்கு தெரியாது. பார்க்குற ஒரு சிலராவது இந்த வீடியோ பதிவு சமூக ஊடகத்துல வரக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல எல்லாருமே அதை நீக்கிறதுக்கான முயற்சியை போராட்டமா எடுத்துக்கணும்னு நான் இந்த நேரத்துல ரொம்பவே வேண்டி கேட்டுக்கிறேன். இது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது. நீங்க மெல்ல மெல்ல மனிதர்கள் கிட்ட எவ்வளவோ பரப்ப ஆரம்பிச்சீங்க, பரப்பிட்டு இருக்கீங்க. மதங்களை எவ்வளவோ அந்த கடவுள் பெருசு, அந்த கடவுள் தான் எல்லாமேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கண்ணார நாங்க காதார கேட்டுட்டு இருக்கோம், கடந்து போயிட்டு இருக்கோம். ஏன்னா யாருக்கு எந்த நம்பிக்கை மனசுல யாரும் போய் புகுத்தக்கூடாது, அவங்களுக்கா தோணணுங்கிறது எங்களுடைய எங்களுடைய இறைவன் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது. யாரோட மதத்தையும் யாரும் புண்படுத்த தேவையில்லை அப்படிங்கிறது எங்களுக்கு இறைவன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது, எங்களுடைய முன்னோர்கள் கற்றுக் கொடுத்த பாதை. அதனாலதான் நாங்க அதை கடந்து போயிட்டு இருக்கோம். எத்தனை பேரை நீ மனமாத்தி என்ன பண்ணிட்டு போனாலும் அதுவும் இறைவன் தான், போய் வணங்குங்க, எப்படியோ நம்மளுடைய இறைவன் அருள் கிடைக்கட்டும்னு கடந்து போறோம். ஆனா ரொம்பவும் சீண்டி பார்க்கக்கூடிய தன்மைங்கிறது வேண்டாம், அது மிக தவறு. உங்க நோக்கத்திலையும் உங்களுடைய முயற்சியிலையும் சிறிதளவு நாங்க எடுத்தோம் அப்படின்னு சொன்னாலும் அது மிகப்பெரிய போராட்டமா, மிகப்பெரிய ஒரு பூகம்பமா வெடிக்குங்கிறது உண்மை. வேண்டாம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு தெய்வத்தை ரொம்ப இழிவுபடுத்திட்டு இருக்காங்க. மக்களாகிய நீங்கள் தான் இதை கண்டிக்கணும். மக்களாகிய நீங்கள் தான் இந்த பதிவு சமூக ஊடகத்துல இருக்கவே கூடாது. அந்த விஷயம் நடந்தா மட்டும்தான் நாம ஜெயிச்சதா ஒரு அர்த்தம். நீங்க கண்டிப்பா இந்த ஒரு ஊடகத்துல இந்த விஷயம் இருக்கக்கூடாது. மக்களாகிய நீங்க எல்லாரும் முயற்சி பண்ணுங்க. ரொம்ப வேதனையா இருக்கு. ஏதோ ரொம்ப சீப்பான ஒரு முறையில அந்த பாடல் வரிகள், ரொம்ப ஒரு அருவருக்கத்தக்க வரிகள். ஏன் உள்ள வரணும்னு அதான் நான் சொன்னேன், முன்னாடியே சொன்ன மாதிரி உள்ள உனக்கு போகணும் அப்படின்னு இருந்தா வா, தாராளமா வா. நீ எப்படி திரும்ப இங்க வருவ அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம், நேரடியாக பார்ப்போம். ஐயப்பனினுடைய சிறு திருவிளையாடலுக்கு நீ ஆளாகிட்டேன்னு வச்சுக்க, அப்புறம் உன்னைய பார்க்கவே முடியாது. நீ ஒரு துரும்பு. உன்னையெல்லாம் அப்படியே உப்புன்னு ஊதி விடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. வேண்டாம். இறைவன் வசம் வச்சுக்காதீங்க, யாருமே வச்சுக்காதீங்க. உங்க பாதை என்ன, உங்களுடைய பயணம் என்னன்னு உங்க பாதையில போங்க. உங்க பாதையில யாராவது குறுக்கிட்டா திரும்பி வாங்க. நீங்க ஏன் எங்க பாதையில குறுக்கிடுறீங்க? எங்க நம்பிக்கையில குறுக்கிடுறீங்க? எங்க முன்னோர்கள் எங்க பாரம்பரியமான வழிபாட்டு முறைகள்ல குறுக்கிடுறீங்க. உள்ள வந்தா என்னப்பாவா? கேள்வி கேட்காத, போய் பாரு. சரியா? நன்றி.